வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்ம டிஜிட்டல் டைமரோட அவுட்புட். இப்போது நான் இதில் டைமை கூட்ட முடியும், டைமை குறைக்க முடியும். டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கிற டைம் வந்து எப்போவுமே 25 மினிட்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். நான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கூட்டணுன்னா கூட்டிக்கலாம், குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம். தென் இப்போ நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சரை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் அமேசிங். நம்ம இப்போது 1 வச்சுக்கலாம். 1 மினிட் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். தென் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்ததும் இங்கே வந்து புஷ் பட்டனாக மாறிடுச்சு ஸ்டார்ட் வந்து. தென் கரெக்டாக இந்த 1 மினிட் முடிகிறப்ப நமக்கு அலர்ட் வந்து வாய்ஸில் வரும். அதுதான் இதில் இருக்க ஹைலைட். It's time for a break. கேமரா இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இதோட கோடிங் பார்ட்குள்ளே இப்போ போகலாம். வாங்க கைஸ். ஆக்சுவலி நம்ம எப்பயும் போல தான் நம்மளோட HTML மினிமலான டிசைன்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்டில். நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுறனால நம்ம நிறையா டிசைன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமலான டிசைன் தான் நான் வந்து CSSல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை வந்து கூட்டிக்கோங்க. உங்கள் டைம் கன்சப்ஷனும் ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நம்ம HTML பார்க்கலாம். இங்கே ஹெடர், பாடி எப்பவும் போல் 2 டேக்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹெடரில் மெட்டா டேட்டா, தென் நம்மளோட லிங்க், அதுக்கப்புறம் டைட்டில். இது 2 தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னோடய CSS லிங்க் பண்ணியிருக்கேன். தென் டைட்டில் டிஜிட்டல் டைமர் ஆப் தான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்துருக்கேன். தென் பாடியில் ஒரு கார்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கார்டுக்குள்ளே தான் எல்லா டேட்டாவையுமே நான் போட்டிருக்கேன். இதில் டிஜிட்டல் டைமர் தான் என்னோடய H1. தென் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி அதில் தான் நான் என்னோடய டைமர் ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் டைமே 25லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 25 காமிக்குது. 25 மினிட்ஸ்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. தென் என்னோடய ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக தென் அனதர் ஒரு டிவ்வில் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஐடிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தென் பட்டன் இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டனும் ரீசெட் பட்டனும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து UIயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம மினிமலான டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு ஹோவர் பண்ணும்போது ஒரு கலர்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணலாம். CSSல ஜாலியாக இருக்கும். CSS டிசைன் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய CSS டிசைன். இந்த மீடியா குறி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக பண்ணுறதுக்காண்டி இந்த மீடியா குறிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே போகலாம். இங்கே நான் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து இங்கே உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் நம்ம இங்கே எழுதுகிற ஜாவா ஸ்கிரிப்டை வந்து HTML வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்குள்ளே எப்போயுமே எழுதணும்? ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் எழுதணும். சோர்ஸ் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம இங்கே டோட்டல் டைமை எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நான் டிஃபால்ட்டாக எவ்வளோ வச்சுருக்கேன்? 25 மினிட்ஸ் வேணும்னு வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட்டுக்கு நமக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ 25 மினிட்ஸ்க்கு 60 இது மல்டிபிள் பண்ணி டோட்டல் செகண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். தென் டைமரை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இஸ் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸாக வச்சிடுறேன். ஏன்னா எடுத்ததும் நமக்கு ஸ்டாப் வாட்ச் வந்து ரன் ஆகாது. நம்ம ஸ்டார்ட் கொடுத்த பின்ன தான் ரன் ஆகும். ஸோ அது ஃபால்ஸ். தென் document.getElementByIdயில் நம்ம டிஸ்பிளேலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஸ்டார்ட்டு, ரீசெட், ப்ளஸ் மைனஸ், ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே வந்து HTML தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்து ஐடி வச்சு கெட் பண்ணி இங்கே நம்ம கான்ஸ்ட் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் இங்கே வந்து ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம HTMLல வியூ பண்ணுறதுக்காண்டி. ப்ளே ஐக்கான், அதுக்கப்புறம் பாஸ் ஐக்கான். தென் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம பார்க்குற UIயை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது ரீரெண்டரிங், ரியாக்டில் சொல்லணுன்னா ரீரெண்டரிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து நமக்கு ஒவ்வொரு மினிட்ஸையும் வந்து நமக்கு அப்டேட் பண்ணும். ஓகேவா? தென் இதில் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா மினிட்ஸில் போயிட்டு டோட்டல் செகண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து மினிட்ஸ் கிடைக்கும். தென் செகண்ட்ஸ் வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். அது ரெண்டையும் எடுத்து நான் மினிட்ஸ் செகண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி display.text content போயிட்டு இந்த பேடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன். இந்த பேட் என்ன பண்ணுன்னா இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்குற அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதில் வந்து 2 நம்பர் வர்றதுக்கு முன்னாடி வர எல்லாத்துலேயும் 0 ஆட் பண்ணும். லைக் நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து டபுள் ஜீரோஸ் காமிக்குது. நம்ம நார்மலாக வந்து சிங்கிள் 0வை சிங்கிள் 1 நம்ம டிஸ்பிளே பண்ணால் டிஜிட்டல் டைமர் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து இங்கே 1 வச்சாலுமே
இங்கே வந்து 0 1ன்னு இருக்குது, நார்மலாக 1ன்னு இல்லாமல். இதுக்காக தான் வந்து நம்ம இந்த பேடை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் வந்து இப்போ டோட்டல் செகண்ட்ஸ் 0 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே ஆச்சுல்ல, டோட்டல் டைமும் 0 ஆகிறப்ப என்ன பண்ணுறோன்னா இன்டர்வலை கிளியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸாக மாற்றிடுறோம், ஏன்னா அதுக்கு மேலே ரன் ஆகாது. ஸோ டோட்டல் டைமும் 0 ஆகிறப்ப ரன்னிங்கை ஃபால்ஸாக மாற்றிட்டு ஸ்டார்ட் பட்டனில் நம்ம ஸ்டார்ட்னு வச்சிடுறோம் திரும்ப. தென் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணுற இடத்துல திரும்ப பாஸ்னு வச்சிடுறோம், பாஸ்ட் ஆகிடுச்சு. தென் இங்கே வந்து டிசேபிளாக இருக்கிறத ஃபால்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம டிசேபிள் பண்ணியிருப்போம். அதாவது ஆக்சுவலாக இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்போ 1 மினிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம இதை வச்சுருக்கோம். பாஸ் பண்ணி நான் ரீசெட் பண்ணும்போது தான் இது ஒர்க் ஆகும், அதுவரை இது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் இங்கே டிசேபிளாக ஃபால்ஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்பீக்கில் இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை ஸ்பீக் ஃபங்க்ஷன் இந்த இருக்குது, இங்கே கால் பண்ணுது. இது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். நியூ ஸ்பீச் சிந்தசிஸ் அல்டர்னஸ்னு போட்டு நீங்கள் இந்த மெசேஜை பாஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் அல்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீக்குன்ற மெத்தடுக்கு பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிடும். தென் இங்கே வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் கவுண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து ரன்னிங்காக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். அப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வந்து ரன்னிங்னு காமிப்போம். தென் ஒவ்வொரு செகண்ட்ஸும் குறைஞ்சிட்டே வரும், 0 ஆகிற வரை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் இங்கே நடக்குது. தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் என்ன நடக்கணும் அப்படின்ற இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். லைக் நம்ம ஸ்டார்ட்டு பாஸ்டு இது ரெண்டும் மாறி மாறி நடக்குது இல்லையா, அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் எனக்கு ரன்னிங் வந்து ஃபால்ஸாக இங்கே செட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டனில் இங்கே ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு தென் டிஸ்பிளே பண்ணுறப்ப பாஸ்டுன்னு கொடுக்குறோம். அப்படி இல்லைனா இங்கே வந்து டிசேபிள் பண்ண பட்டன்ஸ் எல்லாம் ட்ரூவாக மாற்றிட்டு தென் இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் டாட் இன்னர் HTML பாஸ்ட்னு கொடுக்குறோம். நமக்கு வந்து அந்த நேம்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். தென் அகெயின் நம்ம ஸ்டார்ட் கவுண்டம் வந்து கால் பண்ணுறோம். ஸ்டார்ட் கவுண்டம் ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணி விடுறோம். தென் ரீசெட் என்ன பண்ணுதுன்னா, ரீசெட் வந்து ரொம்ப சிம்பிளான திங் தான். நம்ம அகெயின் வந்து நம்மளோட டைமை வந்து 25 மினிட்ஸாக செட் பண்ணுறது தான் ரீசெட்டோட ஒர்க்கு. ஸோ தென் நம்ம இங்கேயும் டோட்டல் செகண்ட்ஸில் 25 × 60 போட்டுட்டு ரன்னிங்கை ஃபால்ஸாக வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் இன்னர் HTML போய்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு பாஸ்ட் கொடுத்துட்டு டிசேபிளில் வந்து ஃபால்ஸாக மாற்றிடணும். அப்படின்னா தான் நம்ம இங்கே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை யூஸ் பண்ண முடியும். நம்ம ரீசெட் கொடுத்ததும் நம்மளால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ண முடியுது இல்லையா, அதுக்காக தான் இங்கே பண்ணியிருக்கோம். தென் அப்டேட் டிஸ்பிளேவை திரும்ப கால் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமே இந்த அப்டேட் டிஸ்பிளே வந்து கால் ஆகும். அப்படின்னா தான் நமக்கு ஒவ்வொரு மினிட்ஸையுமே நம்மளால் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஓகே, இதான் ரீசெட் ஃபங்க்ஷன், ரீசெட் பட்டனோட ஃபங்க்ஷன். தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனும் ஒர்க் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாட்டி ப்ளஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறப்பையும் நமக்கு ஒவ்வொரு மினிட் ஆட் ஆகணும். ஸோ செகண்ட்ஸில் 60 ப்ளஸ் பண்ணிட்டு அப்டேட் டிஸ்பிளே பண்ணுறோம், இங்கே மைனஸ் பண்ணிட்டு அப்டேட் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ நமக்கு எல்லா இடத்துலையும் மேஜராக ரோல் பண்ணுறது அப்டேட் டிஸ்பிளே தான். தென் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப்டேட் டிஸ்பிளேவை கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபஸ்ட்டு இருக்கிற அவுட்புட்டை பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆகி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் ஷோன் பண்ணும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.